ஹாய் குட்டீஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது பேப்பரில் பண்ண ஃப்ளவர் தான். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி நோட்டில் இருக்கிற கலர் பேப்பர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான கலர் பேப்பருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பெருசா பண்றோம்னா பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாம், சின்னதுனா சின்னதாட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 15 பேப்பர் தான் நான் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 பேப்பர் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கப்புறம் பேப்பரும் ஒரு கப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பராட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா 2 ஆட்டு மடக்கிக்கிறேன். மாதிரி மடக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப் எடுத்துருக்கோம்ல, அந்த கப்போட இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கணும். நம்ம ஸ்கொயர் டைப்லாம் இருக்கக்கூடாது. ரவுண்டான கப்பு தான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு பேப்பரை பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் வச்சுருக்கேன். 2வது பேப்பர் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நான் க்ளூ வச்சுருக்கேன். க்ளூவுமே பார்த்தீங்கன்னா மொதல் பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ தடவிட்டு நம்ம 2வது பேப்பர் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது பேப்பர் இருக்கணும்ல, அதோட விளிம்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சுட்டு நம்ம 3வது பேப்பர் வச்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாட்டுமே இதை நம்ம சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு ஒட்டிகிட்டே வரணும். க்ளூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் வைக்கிறோம்ல, வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டும்போது அந்த பேப்பர் நிற்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாலாம் இருக்காது, லேசாக கொஞ்சம் எலும்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதை லைட்டாக அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கப்பு ஃபுல்லாகவே ரவுண்டாகவே நம்ம ஒட்டிட்டோம்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி முடிச்ச இடத்துக்கு அப்புறம் நம்ம சுற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டு தான் வர போகிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ரெடியான மாதிரியே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதல் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் நம்ம இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாட்டு நம்ம ஒரு 15 பேப்பர்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி நம்ம ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அந்த இடம் கம்மியாகும்ல, அது வரைக்கும் நம்ம ஒட்டிகிட்டே வரணும். அப்படி அந்த சென்டரில் கேப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே மொட்டு மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சமாக கேப் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த மொட்டு விரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா சென்டருமே நல்லா க்ளோஸாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாடி உள்ளே ஒரு மொட்டு இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மொட்டு விரிஞ்சு வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அக்கா கிஃப்ட்டு எப்போ நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மட்டும் வின்னர்ஸ் எப்போ இது பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு தான் நான் கிஃப்ட்டெல்லாம் வாங்குவேன். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த குட்டியாட்டு தான் பார்த்தீங்கன்னா ரவுண்டு இருக்குது. பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். நான் கை வச்ச மாதிரி லைஸாக அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது கொஞ்சம் அப்படியே திக்காக பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ நல்லாவே ஒட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாட்டு மேலே உள்ள கப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா சூப்பராட்டு ஒரு ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியே ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, கப்புக்கு வெளியே தெரிஞ்சில, அது எல்லாமே விரிஞ்சு இருக்கிற மாதிரியும் கப்புக்கு உள்ளாடி இருந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மொட்டு மாதிரி சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.